இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தம்ப்லைனில் பார்க்குற டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த சப்ஜெக்டை நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். தேவையில்லாத பகுதி செலக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேயர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரேடியண்ட்டில் டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேசிக்ஸில் இருக்கிற ஒயிட் அண்ட் பிளாக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரேடியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே இருக்கிற ரிவர்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை நம்ம சப்ஜெக்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துக்கலாம். சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறத நம்ம ஐ ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இருக்கிற சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் லிக்விஃபை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணி இதை ரைட் சைடில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த எண்டு வர வரைக்கும் நம்ம இந்த இதுவை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் க்ராஸாக இதை ட்ராக் பண்ணாதீங்க. லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹெட்டு வரைக்கும் நம்ம லெஃப்ட் டு ரைட் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த லேயருக்கு நான் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். மாஸ்க் கொடுத்துட்டு மேலே இருக்கிற லேயரை ஐ ஆன் பண்ணிவிட்டு அதுக்கும் நான் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு இதில் செட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ப்ரஷஸ் கொடுத்து இந்த ப்ரஷ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ்க்கான லிங்க்கு நான்
டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நமக்கு முக்கோணமாக இருக்குது அண்ட் இன்னொரு சைடு நமக்கு டாட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கான ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷுக்கான சைஸையும் நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நான் இதை ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜஸில் மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் சைஸ் மீடியமான சைஸ் வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம ப்ரஷ் பண்ணாமல் இந்த எட்ஜஸில் மட்டும் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹெட்டுக்கான ஷேப்பு அண்ட் இந்த கோட்டுக்கான ஷேப்பு இது ஃபுல்லாக நமக்கு ஷேப்பு எரேஸ் ஆகிற வரைக்கும் ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இங்கே கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஹெட்டு வரைக்கும் நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நீ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஹெட்டுக்கான ஷேப்பும் போயிடுச்சு, நமக்கு கோட் இருந்த ஷேப்பும் போயிடுச்சு. இப்போ ஷேப் போகிற வரைக்கும் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலரை நம்ம அப்படியே ஸ்வாப் பண்ணிவிட்டு ஆங்கிளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இது அவுட்டரில் வர மாதிரி நம்ம இதை ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது இன்சைடில் வர மாதிரி வச்சு நம்ம இரேஸ் பண்ணோம். இப்போ இதை அவுட் சைடில் வச்சு நம்ம அதே மாதிரி இரேஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ நம்ம வெளி சைடும் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டபுள் கிளிக் கொடுத்து கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆரஞ்சில் இருக்கிற இந்த கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சாஃப்ட் லைட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு
ஃபில்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், நம்ம அந்த எஃபெக்டை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.